அவ உறிஞ்செடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு தயாரா இருக்கியா? அக்கா மன்னிச்சிரு, என்னுடைய அனுமதி இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல ஓவரா பேசுற அந்த வாயை அடிச்சாதான் எல்லாம் சரியா வரும். என்னுடைய திறமைய பத்தி கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. நீ எந்த அளவுக்கு பெரிய ஆள்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லையே. இப்போ நீ என்ன சொன்ன? என்னப்பா படுக்க போட்டாங்களா? மாஸ்டர் ஜீராயா. என்ன கக்காஷி, அடி ரொம்ப பலமோ? எப்படி இருக்க? நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா. இல்ல இதுக்கு முன்னாடி நீ யாருக்காவது முத்தம் கொடுத்திருக்கியா? அது நடந்தது ஒரு பையன் கூட தான், ஆனாலும் பரவாயில்ல. அப்படியா? அதெல்லாம் கணக்குல வராது. சரி, இப்ப என் கூட விளையாடுறதுல உனக்கு சம்மதமா இல்லையா? நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள். உங்களுடைய பிளேட் மரத்தை கிழிச்சிட்டு போயிருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த பாறையையும் அது டேமேஜ் பண்ணிருக்கு. அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு முழு பவரை பயன்படுத்தல. நான் வீசின பிளேட் அந்த பாறையை தாண்டியும் போயிருக்கலாம். முதல் தடவை 6 விலா எலும்புகளையும் 2 கைகளையும் உடைச்சுக்கிட்டேன். உடம்புக்குள்ள இன்னும் சில உறுப்புகள் செயலிழந்தது. அதுவும் நான் சாதாரணமா ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்தது. கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம சுனாட என்ன வெளுத்து வாங்கிட்டா. அப்படியா? அப்ப கத்து கொடுங்க. ஹே, நான் தான் முதல்ல கேட்டேன். கேக்குறது முக்கியம் இல்ல, கத்துக்கிறது தான் முக்கியம். என்னால கத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? உதவ வந்தது குத்தமா என்னையே இப்படி கோத்து விட்டுட்டான். இஷ்டத்துல ஆட்டம் போட்டு என்ன கோவப்படுத்தாத. சண்டை போட தயாரா இருக்கியா? எனக்கும் இதுதான் வேணும். வாக்கா, உன்னுடைய திறமை என்னங்கறத பாத்துருவோம். ஒரே நேரத்துல எல்லாருக்கும் முத்தம் கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? சண்டை போட சொன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. உன்னை விட நான் நல்லா ஆடுறேன்ல.